அன்னபூர்ணா ஹோட்டல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், அந்த பதிவில் அவர் என்னென்ன விஷயங்கள் இது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்? விவரங்கள். அதாவது, அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஈகோ தகர்க்கப்படும் போது அவர்கள் அவமானத்தை மட்டுமே வழங்குவார்கள் என்பது நன்கு தெளிவாகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய கண்டனத்தின் பின்னணி என்பது, அண்மையில் கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்றிருந்த போது அன்னபூர்ணா உணவகத்தினுடைய உரிமையாளர் ஒருவர் பல்வேறு பொருட்களுக்கு பல்வேறு விதமான வரி விதிக்கப்படுவதால் அதில் தங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுகிறது, எளிமைப்படுத்தப்பட்ட ஒரே மாதிரியான வரிமுறையை கொண்டு வர வேண்டும் என்று அவர் பேசியது நாடு முழுவதும் பேசும் பொருளானது. இந்த சூழ்நிலையில் நேற்றைக்கு அவர் மத்திய நிதியமைச்சரை நேரில் சந்தித்து தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தான் எந்த கட்சியை சார்ந்தவரும் அல்ல என கூறி தன்னுடைய பேச்சுக்காக அவர் மன்னிப்பும் கேட்டார். அதுவும் கூட தற்போது அரசியல் சர்ச்சையாக இருக்கிறது. இந்த பின்னணியை சுட்டிக்காட்டிதான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். சிறு வணிகர்களின் உரிமையாளர்கள், குறிப்பாக கோவை அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர்கள் போன்றவர்கள் நமது பொது ஊழியர்களிடம் எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரிமுறை குறித்து கேட்கும் போது அவர்களுடைய கோரிக்கைக்கு கிடைப்பது என்னவோ அவமரியாதமும் ஆணவமும் மட்டுமே பதிலாக கிடைக்கிறது என்று ராகுல் காந்தி தன்னுடைய ஆட்சேபத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் பணக்கார நண்பர்கள் விதியை வளைக்க வேண்டும் என்றாலும், சட்டத்தை மாற்ற வேண்டும் என்றாலும், நாட்டினுடைய சொத்துக்களை கையகப்படுத்த வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு மோடியோ சிவப்பு கம்பளம் விரிக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே பண மதிப்பிழப்பு, அணுக முடியாத வங்கி அமைப்பு, வரி தீவிரவாதம், அதிகப்படியான ஜிஎஸ்டி போன்ற பல்வேறு விஷயங்களால் நமது சிறு வணிகர்கள் அந்த அடியை சகித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, கடைசியாக அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ அவமரியாதை மட்டுமே கிடைப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஈகோ தகர்க்கப்படும் போது அவர்கள் அவமானத்தை மட்டுமே வழங்குவார்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். நமது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் பல ஆண்டு காலமாக நிவாரணம் கோரி வருகின்றனர். எளிமைப்படுத்தப்பட்ட ஒரே விதமான வரிமுறை லட்சக்கணக்கான வணிகர்களுக்கு பலனளிக்கும் என்பதை அரசு புரிந்து கொண்டால், அவர்களுடைய சிறு வணிகர்களுடைய இந்த கோரிக்கையை அரசு காது கொடுத்து கேட்டால், இந்த எளிமைப்படுத்தப்பட்ட வரிமுறை என்பது லட்சக்கணக்கான சிறு வணிகர்களுக்கு பயனளிக்கும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.